Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபைண்ட் டெக்ஸ்ட் அல்னம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் வீடியோ லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங் பில்ட்-இன் மெத்தடில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மெத்தட் லோவர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வச்சுக்கிறீங்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹியர் டாட் லோவர் ஆஃப் ஹியர் டாட் லோவர் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இதில் ஐபிஎம் டெக் தமிழில் ஐபிஎம்ங்கிற கேபிட்டல், டி அப்படிங்கிற டெக்கில் டீங்கிற கேபிட்டல், தமிழில் டீங்கிற கேபிட்டல், இது எல்லாத்தையுமே லோயர் கேஸாக மாற்றி விட்ருவோம். பாருங்க, இப்போது ஐபிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு லோயர் கேஸாக, ஐபிஎம் டெக் தமிழ் அப்படிங்கிறது மொத்த ஸ்ட்ரிங்குமே வந்துட்டு லோயர் கேஸாக மாறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த வேரியபிள் வேல்யூ கொடுத்துருந்தாலுமே அதை ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாத்திரமா நம்ம பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் லோவர் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ லோவர் கேஸாக மாற்றி கொடுத்துரும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இஸ் லோவர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு லோவர் கேஸாக செக் பண்ணோம். நம்ம பார்த்தோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் லோவர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் கேபிட்டல் லெட்டராக இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்மாலர் கேஸாக மாற்றி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போது ஈஸ் லோவர் ஆஃப் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்துட்டு லோயர் கேஸா இல்லை அப்பர் கேஸா அப்படிங்கிற செக் பண்ணுறது. லோயர் கேஸாக இருந்தால் மட்டும் நமக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். லோயர் கேஸாக இல்லாமல் அப்பர் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம எஸ்டிஆரே எடுத்துக்கலாம். எஸ்டிஆர் டாட் இஸ் லோவர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்போது இப்போ ஃபால்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நம்ம கன்வெர்ட் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை நம்ம மாற்றவே இல்லை. நம்ம லோவர் ஆஃப் அப்படின்னு போடும்போது இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஐபிஎம் டெக் தமிழ் அப்படிங்கிறதுல ஐபிஎம் கேபிட்டல், டெக்கில் டி கேபிட்டல், தமிழில் டி கேபிட்டல். அதே மாதிரி அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த லோவர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு மாற்றலை, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி லோவர் கேஸாக மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோ தவிர ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணல. இப்போது ஈஸ் லோவர் ஆஃப்னு செக் பண்ணும்போது ஒரிஜினல் ஸ்ட்ரிங், அதாவது ஐபிஎம் டெக் அப்படிங்கிறதுல அப்பர் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு. இப்போது எஸ்டிஆர் ஈக்குவல்ஸ் டு ஐபிஎம் டெக் அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது எஸ்டிஆர் டாட் இஸ் லோவர் ஆஃப் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ட்ரூ. இந்த இடத்துல ஐபிஎம் டெக் அப்படிங்கிறதுல எந்த விதமான அப்பர் கேஸுமே இல்லவே இல்லை அப்படிங்கிறதுல இது ட்ரூ அப்படின்ட்டு பண்ணிடுச்சு. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜாயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் மெத்தட்லேயே ஜாயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். அது இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணுற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி செப்பரேட்டரை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், இல்லை வந்துட்டு டப்புள் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இதில் ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வச்சுக்கிறேன். டெக் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வச்சுக்கிறேன். தமிழ் அப்படிங்கிற வந்துட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். இது ஆக்சுவலி நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரே. ஆக்சுவலி நம்ம பைத்தானில் வந்துட்டு லிஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு செப்பரேட்டர் கிரியேட் பண்ணுறேன். செப்பரேட்டர் என்ன அப்படின்னா கமா அப்படிங்கிற செப்பரேட்டரை பேஸ் பண்ணி நான் இந்த பர்டிகுலர் மை லிஸ்ட்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன். டாட் ஜாயின் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போது மை லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதெல்லாம் செப்பரேட் அறையாக இருக்கிறத ஒரே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போது இது ஒரு ஸ்ட்ரிங்கு, கமா செப்பரேஷனில் ஸ்ட்ரிங் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஐட்ரேட்டபிள், அதாவது ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து கமா செப்பரேஷனில் எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது லிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை,
டியூப்பிளாக இருந்தாலும் அதே தான், செட்டாக இருந்தாலும் அதே தான். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணலாம். மை டியூப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இங்கே டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். டியூப்பிள் ஜாயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் தான், இதே டீலிமிட்டர் வந்துட்டு கமா செப்பரேஷன் வேணால், ஏற்கனவே கமா செப்பரேஷன் வச்சுட்டோம். இப்போ டாலர் சிம்பிள் வச்சுக்கலாம். டாலர் சிம்பிள் செப்பரேஷன் டாட் ஜாயின் ஆஃப் டியூப்பிள் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, டெஸ்டிங் டாலர் டியூப்பிள் டாலர் ஜாயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரணும். எனக்கு வந்துச்சு பாருங்கள். டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு வேல்யூ, டாலர் வந்து டீலிமிட்ரு, டியூப்பிள் அப்படிங்கிற வேல்யூ, டீலிமிட் வந்து டியூப்பிள், அப்படியே கன்கார்னேட் ஆகி அப்படியே எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இதுதான் வந்து ஜாயின் ஃபங்க்ஷனோட மேஜர் ரோல். ஆக்சுவலி இதை நம்ம செட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, மை செட் ஈக்குவல்ஸ் டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஜாயின் ஸ்ட்ரிங்காக கொடுக்கலான்னு டைப் பண்ணி பார்க்குறேன். கமா 2 கமா இல்லை, நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்காம இன்டிஜராக கொடுத்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் str1 ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு வச்சு இப்போ எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கு நடுவுலையுமே வந்துட்டு எனக்கு அட்டை அப்படிங்க வந்துச்சு. ஐட்டு டபுள் அப்படின்னா அப்படி தான், ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம டீலிமிட்டரை பேஸ் பண்ணி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ அட்டுங்கிற வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் பேசி பாருங்க. ஐக்குள்ளே ஒரு அட்டு, பிக்கும் எம்முக்குன்ற ஒரு அட்டு, இப்படி தான் ஜாயின் ஒர்க் ஆகும். இதுதான் ஜாயினோட மெயின் ஃபங்க்ஷன். இது நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் அரே வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இது நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி நான் நியூவாக கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்துட்டு அங்கே அப்டேட் பண்ணி விட்ருவோம். இதுதான் ரீப்ளேஸோட மேஜர் ரோல். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, str அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை வச்சுக்கிறேன். IBM Tech Tamil அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு str1.off அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது இதில் மொத்தம் 3 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ, ரெண்டாவது பேராமீட்டர் வந்துட்டு என்னவா நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ, அதாவது ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ, மூணாவது எத்தனை டைம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கவுண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெஸ்ட் அப்படிங்கிறத டெக் அப்படின்னு மாற்ற போகிறேன். இப்போ IBM டெக் தமிழ், IBM டெஸ்ட் தமிழ் அப்படின்றது IBM டெக் தமிழ் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் டெஸ்ட்டுங்கிறது ஒரே ஒரு அக்கரன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அதுக்கு பதிலாக str2 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுக்கேன். IBM டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.
இந்த இடத்துல டாட் ரீப்ளேஸ் ஆஃப் ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ கேபிட்டல் டெக் அப்படின்னு மாற்றணும். ஆமாம், எத்தனை டைம் என்ன எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு அக்கரன்ஸில் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற 4 டைம் கொடுத்துருக்கேன். 1 கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன், 2 டைம் வந்துட்டு கேபிட்டல் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், 2 டைம் வந்துட்டு ஸ்மால் லெட்டர் டெஸ்ட். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா முதல் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, 2வது டைம் எக்ஸிக்யூட் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் 2 டைம் போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 2 டாட் ரீப்ளேஸ் ஆஃப் டேக் 2 டைம் எக்ஸிக்யூட். இப்போ இந்த லொக்கேஷனில் ஏன் இந்த டெஸ்ட் எடுத்துக்கல அப்படின்னா இது கேஸ் சென்சிட்டிவ். எந்த வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த வேர்டு வந்துட்டு எந்த ஃபார்மேட்டில், அதாவது கேமல் கேஸா இல்லை ஸ்மாலர் கேஸ்லேயே இருக்கா இல்லை வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்லேயே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எந்த வேல்யூ கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக தான் 2 டைம், 2வது டைம் இருக்கிறது டி அப்படிங்கிறது வந்துட்டு லோவர் கேஸில் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல நான் டி கேபிட்டல் கொடுத்து டெஸ்ட் நான் கொடுத்துருந்தேன், ஸ்மால் லெட்டரில் கொடுத்து நான் டி டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்குமே தவிர ஃபஸ்ட் 2 டெஸ்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரிங் மெத்தட் வந்துட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிற மெத்தட். ஸ்ப்ளிட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டீலிமிட்டரை பேஸ் பண்ணி இது வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லை என்ன பண்ணுறேன் டீலிமிட் இங்கே என்ன அப்படின்னா ஸ்பேஸ் என்டர் பண்ண அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. லிஸ்ட் அப்படிங்கிறது அரேவாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேற அவுட் பண்ணுறேன், s ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் ஸ்ப்ளிட் ஆஃப் நான் டீலிமிட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹேஷ் கொடுக்குறேன் அப்படின்னா டெஸ்டிங்கிற ஒரு செப்பரேட்டு அரேவாகவும் டேட்டாங்கிறது ஒன்று தனியாகவும் ஃபார் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது செப்பரேட்டாகவும் வந்துடுச்சு. இதுதான் ஸ்ப்ளிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது அப்பர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோவர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணக்கூடியது தான் அப்பர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த இடத்துல TR2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். TR2 டாட் அப்பர் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எல்லாமே எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டராக மாறிடும், அதாவது அப்பர் கேஸாக மாறிடும். STR IBM டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன்னா இல்லை IBM டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அப்பர் கேஸாக மாறிடும். லோவருக்கு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகுமோ அதுக்கு ரிவர்ஸாக வந்துட்டு அப்பர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் லோவரு, ரீப்ளேஸு, ஜாயினு, ஸ்ப்ளிட்டு, அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷன் ஏற்படுத்தும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.